ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நடந்த மற்றுமொரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. ஈரானால இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா, இவ்வளவு நுட்பமாக காய்களை நகர்த்தி காரியங்களை சாதிக்க முடியுமா என்று சொல்லி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுக்கு மேலேயும் நான் அதை என்னென்று சொல்லாமல் இப்படியே சுற்றி வளைச்சு கொண்டு வந்தால் நீங்கள் கட்டாயம் கோவிப்பீங்கள். எனவே என்னென்று சொல்கிறேன். அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடுமையாக யுத்தம் நடந்தது தானே. அந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில் ஈரானிய அரசாங்கத்துக்கும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கும் தேவையான காசு இருக்குத்தானே, நிதி, அது தாராளமாக அனுப்பப்பட்டது. வெளியில இருந்து உள்ளுக்குள்ளையும் உள்ளுக்க இருந்து வெளியிலையும் அந்த பிஸ்னஸ் தாராளமாக நடந்து கொண்டிருந்தது. பணப்புழக்கம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. இதில் என்ன அப்படி ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதை ஈரான் எப்படி சாதித்தது என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி கட்டாயம் ஒரு ஆச்சரியம் ஒன்று வரும். எனவே இந்த தகவலை பற்றி விரிவாக பார்க்க முதல் ஒரு சில பின்னணி தகவல்களை சொல்றேன். அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் இந்த விஷயத்தை இலகுவாக விளங்கி கொள்ளலாம். அதாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நிறைய தடைகள் விதிச்சிருக்குது. இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நிறைய தடைகளில் பொருளாதார தடை மிக மிக முக்கியமானது. ஈரானால் ஒரு சர்வதேச பிஸ்னஸ் செய்ய முடியாது, காசை வெளியில் அனுப்ப முடியாது, சர்வதேச வங்கிகளில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்க முடியாது, அங்கே காசை வச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி 1000 தடைகள் விதிக்கிறதுக்கு நீ தடைகளே இல்லையப்பா என்று சொல்கிற அளவுக்கு எல்லா தடையும் விதிச்சு வச்சு கிடக்கு ஈரானுக்கு மேலே. அது இன்றைக்கு நேற்றைக்கா இல்லை, நீண்ட காலமாக அந்த தடைகள் இருக்குது. அப்போ அமெரிக்காவினுடைய இந்த தடைகள் காரணமாக ஈரானால சுதந்திரமாக பிஸ்னஸ் செய்ய முடியாது, சர்வதேச பிஸ்னஸை சுதந்திரமாக செய்ய முடியாது. எனவே தடை இருக்கின்றதுக்காக அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா? இல்லை. நாட்டை ரன் பண்ணணும், பொதுமக்களுக்கு நிதியெல்லாம் கொடுக்கணும், வேலை செய்கிறாக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இப்படி நாட்டை ரன் பண்ண தானே வேணும். எனவே அதற்காக ஈரான் சில மாற்று வழிகளை கையாண்டது என்று சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமான விஷயம்தான் இது. அதாவது ஈரானிய அரசாங்கத்துக்கும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கும் அனுப்பப்பட்ட அந்த நிதி எப்படி அனுப்பப்பட்ட என்று சொன்னால், கிரிப்டோ கரன்சி இருக்குத்தானே, அந்த கிரிப்டோ கரன்சி ஊடாக பில்லியன் கணக்கான டாலர்ஸ், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பில்லியன் கணக்கான டாலர்ஸ் வெளியில இருந்து உள்ளுக்குள்ளையும் உள்ளுக்குள்ள இருந்து வெளியிலையும் தாராளமாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. இந்த ஒரு ரகசியமான விஷயம் இப்போ அம்பலமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய தடை காரணமாக ஈரானுக்கு சொந்தமான 100 பில்லியன்ல இருந்து ஒரு 120 பில்லியன் வரையான அமெரிக்க டாலர்ஸ் சர்வதேச ரீதியாக முடக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஈரானுக்கு சொந்தமான காசு. ஆனால் ஈரானால் அந்த காசை பயன்படுத்த முடியாது. வேற வேற நாடுகளில் பிளாக் பண்ணி கிடக்குது. இந்த 120 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்ல கிட்டத்தட்ட 10 பில்லியன் மட்டும்தான் அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்காவால் முடக்கப்பட்டாலும் அமெரிக்க மண்ணில் முடக்கப்பட்டது வெறும் 10 பில்லியன் மட்டும்தான். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவில் ஒரு 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் முடக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சவுத் கொரியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய ஏனைய நாடுகளில் முடக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அங்கங்க பிச்சு 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 ஈரானுக்கு சொந்தமான காசுகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான பேக்ரவுண்ட்ல பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதலே ஈரானுக்கு விளங்கிட்டது, அமெரிக்கா என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். எனவே நாங்கள் அதற்கு தயாராக இருக்கணும், எங்களுடைய அரசாங்கத்தையும் ரன் பண்ணணும், இராணுவத்தையும் ரன் பண்ணணும். எனவே அதுக்கு ஏதாவது மாற்று வேலை செய்யணும்ன்றதுக்காக ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நிதியியலாளர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வைங்களன், அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவருடைய பேர் பபாக் சஞ்சானி. பபாக் சஞ்சானி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் இருக்கார் தானே, ஆயத்துல்லா அலி கமேனி, அவருக்கும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிதியியலாளர். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குத்தானே, அதனூடாக ஒரு ரகசியமான ஒரு அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி அதனூடாக பெரிய ஒரு நெட்வொர்க் ஒன்றை உருவாக்கி ஈரானுக்கு சொந்தமான காசை வெளியில எந்தெந்த நாடுகள் இருக்கோ அவ்வளோ நாடுகள் இருந்தும் காசுகளை உள்ளுக்கு எடுக்கிறார். அதே போல ஈரான் யாருக்காவது காசு செலுத்த வேண்டி இருக்குன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு, இப்போ எண்ணெய் பிசினஸ் எல்லாம் ஈடுபடைக்குள்ள வெளிக்கு காசு கொடுக்கத்தானே வேணும். அந்த காசு எல்லாத்தையும் இந்த கிரிப்டோ கரன்சி நெட்வொர்க்குகளால் தான் உருவாக்கின ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய வலையமைப்பு, ஒரு சீக்ரெட் நெட்வொர்க் கொண்டு அதுக்குள்ளால இந்த காசு எல்லாத்தையும் அனுப்பி 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 எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றாரு. அப்போ வெளியில பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு மேல பொருளாதார தடை இருக்குது, ஈரானால ஒன்றுமே செய்ய முடியான்னு பார்த்தா
ஈரான் ரகசியமாக உள்ளுக்குள்ளால் வந்து எல்லா விதமான பிஸ்னஸ்லையும் வந்து தாராளமாக ஈடுபட்டது என்று சொல்லி இந்த கணக்கு கூடாக இவருடைய அந்த கிரிப்டோ கரன்சி கணக்கு கூடாக பில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து கைமாற்றப்பட்டது என்று சொல்லி இப்போ அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கிறது. எக்ஸாக்டா வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கிறது என்று சொல்றதை விடவும் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். முதல்ல வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து இதை வந்து அம்பலப்படுத்தும் போது இந்த கிரிப்டோ நிறுவனம் வந்து அதுக்கு எதிராக வழக்கொண்டு போட்டது. இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்றீங்க அப்படி என்று சொல்லி. இதுக்கு இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா இப்போ இந்த கிரிப்டோ பிசினஸ் இருக்கு தானே, நீங்கள் கூட கிரிப்டோ பிசினஸ்ல ஈடுபடலாம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட ஈடுபடலாம். அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பைனான்ஸ் என்று சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. பைனான்ஸ் என்றது ஒரு கம்பெனி. அந்த பைனான்ஸ் கம்பெனி கூடாகத்தான் நீங்கள் கிரிப்டோ பிசினஸ்ல வந்து ஈடுபடலாம். இந்த பிட்காயின்ஸ் வாங்குறது விற்கிறது கிரிப்டோ கரன்சி பிசினஸ் எல்லாமே வந்து அந்த பைனான்ஸ் என்று சொல்லப்படுற அந்த கம்பெனிகளால் தான் செய்கிறது. உலகம் முழுவதும் 30 கோடி வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் தான் அந்த பைனான்ஸ் என்ற நிறுவனம். ஒரு பாதுகாப்பான நிறுவனமாக இருந்தாலுமே கூட அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு தானே. எனவே அந்த பைனான்ஸ் நிறுவனத்தில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளால தான் இந்த ரகசிய வலையமைப்பை இவர் நடத்தி இருக்கிறார் சஞ்சானி. எனவே பைனான்ஸ் நிறுவனம் வந்து அவைக்கு ஒரு கெட்ட பேர் மாதிரி தானே. என்ன எங்கட நிறுவனத்தை வந்து தப்பா பயன்படுத்தப்படுதா, அதாவது வந்து கருப்பு பணத்தை வந்து வெள்ளையாக்குறேன்னு சொல்லுவோம் தானே, அதுதான் இது. எக்ஸாக்டா அதுதான். எனவே கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றத்துக்கும் சட்டவிரோதமான முறையில் பண பரிமாற்றல்களை செய்யறதுக்கும் எங்களுடைய கம்பெனியை பயன்படுத்துறதா என்று சொல்லி போர்க்கொடி தூக்கினது. அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினது தான் பைனான்ஸ் நிறுவனம். இருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கடைசியில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் வின் பண்ணினது. அது வேற கதை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் இன்னும் நிறைய தகவல்களை வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது. இது வந்து கடந்த 15 மாதங்களாக இந்த ரகசிய நெட்வொர்க் இயங்குது என்று சொல்லியும் இதன் மூலம் பில்லியன் கணக்கான பணம் வந்து பரிமாற்றப்பட்டிருக்கு என்று சொல்லியும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானை சுற்றி 1000 ரகசியங்கள் இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியாமல் அமெரிக்கா வந்து தடுமாறி கொண்டிருக்குது. ஈரான்கிட்ட வந்து எவ்வளவு யுரேனியம் இருக்குது, அந்த யுரேனியம் எவ்வளவு செறிவூட்டப்பட்டிருக்குது, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே தான் இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, நட்டான்ஸில் இருக்கா ஃபோர்டோவில் இருக்கான்னு சொல்லி அது ஒரு குழப்பம் இருக்குது. அல்லது இதெல்லாத்தையும் தவிர்த்து வேறு எங்கேயாவது ஒரு மலை அடிவாரத்தில் கொண்டே வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி அது ஒரு குழப்பம். அது மட்டும் இல்லாமல் ஈரானிய இராணுவத்தினுடைய கட்டமைப்பு என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் என்ன, இது மாதிரி 1000 கேள்விகள். இதெல்லாத்தையும் விட ஈரானுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், தடை செய்யப்பட்ட கப்பல்கள், 100க்கும் அதிகமான கப்பல்கள் இந்த உலகம் முழுவதும் அதை வந்து சொல்றது ஷடோ ஃபிளீட் என்று சொல்லி இந்த மாதிரி மறைமுகமாக இயங்கக்கூடிய ஷடோ ஃபிளீட்டுகள் வந்து சேட்டலைட்டுக்கு தெரியாமல் வேற கண்காணிப்பு கருவிகளுக்கு தெரியாமல் உலகம் முழுக்க பிசினஸ்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்குது. அப்ப 100க்கும் அதிகமான கப்பல்கள், எண்ணெய் டேங்கர் வந்து பிசினஸ்ல ஈடுபடுது. அது வந்து ஈரானிய துறைமுகங்களுக்கு வருது. அங்கிருந்து எண்ணெயை ஏற்றி கொண்டு வேற நாடுகளுக்கு போகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிசினஸ் வந்து தாராளமாக நடந்து கொண்டிருக்கு அர்த்தம். இப்ப யோசிச்சு பார்த்தோம் சொன்னா அமெரிக்காவினுடைய பிளாக்கெட் போடப்பட்டிருக்கு தானே, இந்த முற்றுகை ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி போடப்பட்டது. அது போடப்பட்ட பிறகும் கூட நிறைய பிசினஸ் நடந்திருக்குது. எத்தனையோ கப்பல்கள் வந்து சேட்டலைட்டுக்கு தெரியாமல் வந்து எரிபொருளை ஏற்றி சென்றிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த முற்றுகை இல்லாத காலத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பிசினஸ் வந்து ஈரான் செய்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாகவும் கேள்விக்குறியாமல் இருக்குது. என்னதானப்பா செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கிண்டி இப்போ அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மற்ற நாடுகளும் வந்து ஈடுபட்டு கொண்டு வைங்களேன். எனவே அங்கால ஒரு பக்கம் பிசினஸ் நல்லா போய் கொண்டிருக்குது, இங்கால ஒரு பக்கம் ராணுவம் வலிமை அடைஞ்சு கொண்டிருக்குது, அங்கால ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணி கொண்டிருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி சொன்னார், ஈரான்ல வந்து ஆட்சி செய்யறதுக்கு ஆட்களே இல்லை, அங்கே யார் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னவரா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் வந்து இன்னும் கொலாப்ஸ் ஆகல, அது வந்து ஸ்மூத்தா தான் ரன் ஆகி கொண்டிருக்குது. அப்போ அரசாங்கத்திலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை, பிசினஸ்லேயும் பிரச்சனை இல்லை, ராணுவத்திலையும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ரகசியமாக ஏதோ நெட்வொர்க் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுதான் இப்போ ஒன்றொண்டா அமெரிக்காவுக்கு வந்து பயங்கர ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஒன்றொண்டா ஆய்வு செய்து இப்போ ஒவ்வொரு ரகசியமாக வெளியில் வந்துருக்குது. இப்போ இந்த நெட்வொர்க்கை வந்து முடக்கணும், இதை வந்து முடக்கி அதில் புலங்குற வந்து காசை வந்து முடக்கணும் என்று சொல்லி. ஆனால் அது வந்து கிரிப்டோ கரன்சி தானே, அது வந்து அவ்வளவு இலகுவானது அல்ல என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ சாதாரண வங்கி கூட நாங்கள் காசு அனுப்புறதை வந்து சிம்பிளாக முடக்கலாம். ஒரு பேங்க்ல எங்களுக்கு காசு இருக்கிறதுனா அந்த பேங்கை முடக்கினாலே போதும், காசை நாங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது, அது வேற சமாச்சாரம். ஆனால் இது வந்து கிரிப்டோ கரன்சி கூட செய்கிறபடியால் இதை முடக்கிறதே கஷ்டம் என்று சொல்லப்படுது. எனவே பைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து இப்போ அமெரிக்கா தரப்பிலிருந்து கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படுதாம். இதுக்கிடையில் வந்து இந்த பைனான்ஸ் கம்பெனியை பற்றி நான் 2-3 விஷயம் சொல்கிறேன். இது வந்து சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டது, 2017ஆம் ஆண்டு நினைக்கிறேன் சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு சைனா வந்து துரத்தி விட்டுட்டு பிடிச்சி வேலை, நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்கள் கள்ள பிஸ்னஸ் செய்கிறீங்க, எங்களுக்கு என்னென்னே விளங்குது இல்லைன்னு சொல்லி சைனா வந்து கலைச்சி விட்டுட்டுது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வெளியால் வந்து
ஒரு நாட்டிலையும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை. இந்த பைனான்ஸ் என்ற கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு நாட்டிலையும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு மர்மமாக இயங்கினது. ஆனாலும் கூட கிரிப்டோ கரன்சின்றது அப்போதான் அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக உலக மக்களுக்கு தெரிய வருது. கிரிப்டோ கரன்சின்ற ஒரு கரன்சி இருக்காமே, அது நல்லா இருக்குமாமே, அந்த மாதிரி கருத்துக்கள் பரவும் தானே. எனவே அதில் மக்களுக்கு ஆர்வம் வந்தோடனே ஒவ்வொருத்தராக சேர்ந்து 30 கோடி வாடிக்கையாளர்கள் சேர்த்துட்டோம். அப்போ இதுக்கு மேலேயும் கொண்டு தெரியலாமா, நாடு அங்கேயும் இங்கேயும் தெரியலாமா இல்லைன்னு. அப்போ நிரந்தரமான ஒரு இடம் வேணுமென்றக்காக கடைசியில் வந்து இப்போ அபுதாபியில் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று போட்டிருக்குது. அபுதாபியை தளமாக கொண்டுதான் இந்த பைனான்ஸ் என்ற நிறுவனம் இயங்குது. மிக விரைவில் கிரீஸ்லேயும் வந்து இடம் பார்த்திருக்கின்றார்கள். இங்கே ஐரோப்பாவில் கிரீஸ்லேயும் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒன்றை போட்டு யூரோப்பில் வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி. எனவே அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இப்போ அமெரிக்காவால் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்படுது. ஈரானால் இயக்கப்படுகின்ற சகல நெட்வொர்க்குகளையும் வந்து துடைச்சு அளிக்கணும், அதை வந்து இல்லாமல் பண்ணணும் என்று சொல்லி கடும் அழுத்தம் கொடுக்கப்படுது. எனவே இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னென்னு சொன்னால், ஈரானினுடைய ஆயுத வலையமைப்பை வந்து கட்டுப்படுத்துறதா, அல்லது அவர்களுடைய எண்ணெய் வர்த்தக வலையமைப்பை வந்து கட்டுப்படுத்துறதா, அல்லது நிதித்துறை வலையமைப்பை வந்து கட்டுப்படுத்துறான்னு சொல்லி எல்லா பக்கமும் பெரிய பெரிய நெட்வொர்க்காக இருந்தால் என்னத்தை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அமெரிக்காவை இப்போ குழப்பத்தில் இருக்கும் போல இருக்கு. எனவே இப்போதான் இந்த தகவல் வந்து அம்பலமாகி இருக்கிறது. எனவே பைனான்ஸ் கம்பெனி என்ன விதமான தீர்மானத்தை எடுக்க போகிறது, இவருக்கு என்ன நடக்கும், சஞ்சானிக்கு வந்து என்ன நடக்கும், இது சம்பந்தமான விவரங்களை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.